நீதியரசர்கள் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கும் பொழுது பேனாமுனையை உடைக்கக்கூடிய பழக்கம் சட்டத்தில் இருக்கா? இன்னைக்கு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். சமீபத்தில் சாத்தான்குளம் சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதித்த நீதியரசர் முத்துக்குமரன் தீர்ப்பிற்காக தான் பயன்படுத்திய பேனாமுனைய உடைச்சதா ஊடகங்களில் செய்தி வந்ததை நம்ம பார்த்தோம். இந்த நடைமுறை சட்டத்தில் சொல்லப்பட்ட ஒன்றா அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய சட்டங்களில் எந்த இடத்துலையும் இதை பற்றி சொல்லலை. பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் போது பிரிட்டிஷார் நீதி வழங்கும் பொழுது குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கும் பொழுது நீதியரசர்கள் பயன்படுத்திய செங்கோலை உடைச்சிருக்கக்கூடிய வழக்கம் இருந்துச்சு. இந்த நடைமுறை 17-18ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியா போன்ற நாடுகளுக்கும் வந்ததா சொல்லப்படுது. பின்னிட்டு நீதியரசர்கள் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கும் பொழுது பேனாமுனையை உடைக்கக்கூடிய பழக்கம் நடைமுறையில் வந்திருக்கு. அதாவது ஒரு குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையுடைய துக்கத்தை வெளிக்காட்டு விதமாகவும் இந்த தீர்ப்பு இனிமேல் மாற்றி எழுதப்படாது என்ற காரணத்திற்காகவும் பேனாமுனை உடைக்கப்படுவதாக வழக்கத்தில் சொல்லப்படுது.